முதல் வணக்கம் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இந்த காமனா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட், இந்த கர்ப்பப்பை கட்டினா என்ன டாக்டர் அப்படின்னு ரொம்ப காமனா கேட்பாங்க. அதே மாதிரி அந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ், கர்ப்பப்பை கட்டி பத்தி தான் நம்ம இந்த எபிசோட்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்டுங்கிறது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் யாருக்கு வேணாம், அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு நம்ம சொல்லுவோம். அதனால நம்மளுக்கு வருது. இது எதனால வருதுங்கிற ஒரு காரணம் எதுவும் ஸ்பெசிஃபிக்கா இதுதான்னு கிடையாது. சில சமயம் நம்மளுக்கு அந்த ஒரு ஜெனட்டிக்கா நம்மளோட ஜீன்லயே நம்மளுக்கு அந்த ஃபைப்ராய்டு வரக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த ஃபைப்ராய்டு கட்டி வருது. ஆனா இது நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது சில சமயம் நம்மளுக்கு இது அக்ரவேட் பண்றக்கூடிய சான்ஸும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்மோன் உடம்புல ரொம்ப அதிகமா சுரக்கும் பொழுது, அந்த ஒரு பெரிஃபரல் ஃபேட்டுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுதும் இந்த ஃபைப்ராய்டு கட்டி கொஞ்சம் கூடுதலாவே வந்து சைஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு சம்டைம்ஸ் சான்ஸ் இருக்கு. எல்லா ஃபைப்ராய்டு கட்டிக்கும் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை சில சமயம் இருக்காது. அதாவது அந்த ஃபைப்ராய்டு எந்த இடத்துல இருக்கு, அந்த ஃபைப்ராய்டு நம்மளுக்கு என்ன பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதே மாதிரி சின்ன ஃபைப்ராய்டா இருக்கிறது சில பேருக்கு அந்த கர்ப்பப்பைக்குள்ளார இருந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நம்ம அதை அவசியம் ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபைப்ராய்டு நம்மளுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கட்டியா இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சிம்டமுமே அது கொடுக்காம இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ், அப்புறம் அந்த ஒரு ஃபைப்ராய்டோட சைஸு, அது மட்டும் இல்லாமல் ஃபைப்ராய்டோட சைட், அதாவது அந்த ஃபைப்ராய்டு எங்கே இருக்கு. ஒரு கர்ப்பப்பைன்னு எடுத்தீங்கன்னா சில சமயம் அந்த ஃபைப்ராய்டு கர்ப்பப்பைக்கு குள்ளார எண்டோமெட்ரியத்திலேயே இருக்கும். அதை நம்ம சப்மியூகோசல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதிக சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த ஃபைப்ராய்டை நம்ம ட்ரீட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் மோஸ்டா வந்துடும். இல்லைன்னா சம்டைம்ஸ் அந்த கர்ப்பப்பையோட லேயர்ஸ்குள்ள, அந்த மசில் லேயர்ஸ்குள்ளேயும் சில சமயம் அந்த ஃபைப்ராய்டுங்கிறது இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த ஒரு அவங்களுக்கு கொடுக்குற சிம்டம் பொறுத்து தான் நம்ம அதை ட்ரீட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். இல்லைன்னா சில பேருக்கு அந்த கர்ப்பப்பைக்கு மேல ஒரு கொண்ட மாதிரி வெளியில இருக்கும், சப்சீரோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். இது மோஸ்டா நம்ம ட்ரீட் பண்றோம்ங்கிற அவசியம் கூட கிடையாது. ரொம்ப பெரிய சைஸா ஆகி நம்மளுக்கு மற்ற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா தான் இதை நம்ம ட்ரீட்டே பண்ணி ஆகணும். ஸோ நம்ம சில சமயம் ஏதோ நம்மளோட ஸ்கேன் பார்ப்போம். நம்மளோட அந்த ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல வந்து சில சமயம் ஸ்கேன் பார்க்கும்பொழுது ஒரு ஃபைப்ராய்டு கட்டின்னு இருந்ததுனாலே உடனே பயந்துக்கிட்டு எனக்கு கர்ப்பப்பையில் ஏதோ பெரிய கட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். சில ஃபைப்ராய்டு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். சிலதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுட்டு வெறும் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னாலே நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். எல்லாருக்கும் வர இன்னொரு முக்கியமான டவுட்டு, இந்த ஃபைப்ராய்டு கட்டி கேன்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது. இந்த ஃபைப்ராய்டுங்கிறது கேன்சர் கட்டி கிடையாது. இது கேன்சர் ஆகிறதுக்கும் பெரிய வாய்ப்புகள்லாம் எதுவும் இல்லை. ஸோ இது என்ன காமனா வந்து என்ன ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்னீங்கன்னா, அது ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு பீரியட் சமயத்துல நம்மளுக்கு அந்த உதிரப்போக்கு அதிகமா இருக்கிறதுக்கு சில சமயம் சான்ஸ் இருக்கு. இல்லை பீரியட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வலி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐயோ டாக்டர் எனக்கு அப்படியே வயிறெல்லாம் திருகி வலிச்சு ப்ளீடிங் போகுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு அதிகமான வலி எடுத்து ப்ளீடிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா அந்த குழந்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபைப்ராய்டு நம்மளுக்கு அந்த ஒரு கர்ப்பப்பையோட கேவிட்டியை வந்து உருமாக்குற மாதிரி இருந்ததுங்கிற பட்சத்துல அந்த ஒரு சப்ஃபர்டிலிட்டி, குழந்தை நிக்கிறதுக்கான சான்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் சில சமயம் இருக்கலாம். ஸோ இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு அடிவயிறு வலி, அந்த ஒரு முதுகு வலி ரொம்ப அதிக பெரிய ஃபைப்ராய்டா இருந்ததுன்னா இந்த மாதிரியான வலியும் சில சமயம் நம்மளுக்கு இந்த ஃபைப்ராய்டுங்கிறது கொடுக்கும். ஸோ ஃபைப்ராய்டு நம்மளுக்கு ரொம்ப அதிக சைஸா இருந்து நம்மளுக்கு நிறைய அதிக உதிரப்போக்கோ இல்லை நம்மளுக்கு அதிக சிம்டம்ஸோ கொடுத்தா கண்டிப்பா நம்ம அதை ட்ரீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, மெயினாக நம்மளுக்கு சில சமயம் அந்த ஒரு ஹார்மோன் டேப்லெட்ஸ் மாதிரி சில சமயம் ஒரு யங் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி கொடுப்போம். ஏன்னா அப்பதான் அவங்களோட ப்ளீடிங் எல்லாம் கண்ட்ரோல் ஆகி இந்த ஃபைப்ராய்டு பெருசா ஆகாம இருக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கும் மேல இந்த கட்டியை கரைக்கிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை கரைக்கிறதுக்கு உண்டான டேப்லெட்டோ நம்மளுக்கு பெருசா எதுவும் கிடையாது. ஸோ நம்ம சம்டைம்ஸ் என்னன்னா அந்த ஒரு கட்டியை மற்றும் மயோமெக்டமின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கட்டியை மட்டும் சில சமயம் நம்ம கர்ப்பப்பையிலேருந்து அகற்றுவோம். சில சமயம் சில சர்ஜரிஸ் எல்லாம் இருக்கு. இல்லைன்னா நம்மளுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப அதிகம் ஒரு 45 வயசு ஆயிடுச்சு, அவங்க அந்த மாதவிடாய் நிக்கிற காலத்துல இருக்காங்க, ஆனா ஃபைப்ராய்டுனால ரொம்ப அதிக உதிரப்போக்கு ஆகுது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம கர்ப்பப்பையே எடுக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும்
சில பேருக்கு வரலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளோட அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்மளோட எக்ஸசைஸ், அப்புறம் நம்மளோட டயட்டு, இதெல்லாம் நம்ம அந்த ஃபைப்ராய்ட் சர்ஜரிக்கு அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணோம்னா இந்த ஃபைப்ராய்ட்லாம் திரும்பி வரதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு நல்லாவே குறைவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபைப்ராய்ட் கட்டி நம்ம ஸ்கேனில் பார்க்குறோம், இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு சிம்டம்னு சொல்லிட்டு நம்ம போய் டாக்டரை போய் பார்க்கும்பொழுது அவங்க அந்த ஃபைப்ராய்டை டயக்னோஸ் பண்ணியிருக்காங்கன்னா உடனே அதை பற்றி நம்ம ரொம்ப பயப்படாமல், ஒரு சின்ன கட்டியாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு ஆப்சர்வேஷன், நம்ம ஒரு வருஷம் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னாலே அது நம்மளுக்கு வளருதா, எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கும் மீறி நம்மளுக்கு அதிக சிம்டம் கொடுக்குது, இல்லை கட்டியோட சைஸ்ன்னு ஒரு 7-8 சென்டிமீட்டர் மாதிரி பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னா பயப்படாம இந்த ஃபைப்ராய்டை அகற்றத்துக்கு உண்டான சர்ஜரியை நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கு மேல நம்மளால கண்டிப்பா ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலை நம்மளால லீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான இந்த ஃபைப்ராய்ட்ஸை பத்தி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த ஹலோ டாக்டர்ல நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னொரு ஹலோ டாக்டர்ல நம்ம வேற ஒரு டாபிக்கை பத்தி இதே மாதிரி திரும்ப சந்திக்கலாம்.